எல்லாரும் இங்கே தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மரியாதையாக போயிடு. எல்லாருக்கும் வணக்கம், நான் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடப்பாவி மறுபடியும் வந்து ஃபிஷ் டேங்க் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு செட்டப் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சில டாபிக் ஃபிஷ் டேங்க் ரிலேட்டடாக வந்து கவர் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அல்ட்ரா கிளியர் கிளாஸ் இல்லை என்ன மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து ஒரு பிகினர்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிஷ் டேங்கை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, வாட்டர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றது வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் ஒரு ஃபிஷ் டேங்க் எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகிறோம். கைஸ், ரெகுலராக வந்து நமக்கு வர கொஸ்டின்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் டேங்க் எங்கே கிடைக்குது, என்ன ஆன்லைனில் கிடைக்குது, நாங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்றதான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் டேங்க்ஸ் இருக்குது, நீங்கள் எது மாதிரி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது ஒரு செம்ம அடி வாங்க போகிறான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எல்லாரும் இங்கே தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதே அப்படியே கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். நார்மலாக ஒரு ஃபிஷ் டேங்க், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்டு கிளாஸில் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து மேக் பண்ணுவாங்க. ரெகுலராக வந்து நிறைய ஷாப்ஸில் வந்து இந்த ஃபிஷ் டேங்க் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு யூஸ் பண்ண கிளாஸை கொண்டு வந்து அதை வந்து ரீயூஸாக வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து ரெடி பண்ணுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் டேங்க். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் எட்ஜஸ், அதாவது வந்து அக்ரிலிக்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கர்வ் எட்ஜஸ் ஃபிஷ் டேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டாப் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கும். ஐ மீன் டாப்போட வரும், அப்படி இல்லைன்னா டாப் இல்லாமல் வரும். ஓப்பன் டாப் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டேங்க்ஸ் இருக்கும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்ட்ரா கிளியர் கிளாஸ். இந்த அல்ட்ரா கிளியர் கிளாஸ் டேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 year 2 year தான் வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் வந்து எந்த மாதிரியான ஃபிஷ் டேங்க் வந்து நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிகினராக நீங்கள் போகிறீங்கன்னா உங்ககிட்ட பட்ஜெட் நல்லா இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்டீரியரான பிளேஸ், நல்லா வீடு ஃபுல்லாக அழகாக நான் வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு ஃபிஷ் டேங்க் வேணும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி அல்ட்ரா கிளியரில் போகலாம். எதுக்காக அல்ட்ரா கிளியர் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய இது சொல்லியிருக்கோம், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள். அல்ட்ரா கிளியர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். இதனால உங்களுக்கு வந்து கிளாரிட்டி அதிகமாக கிடைக்கும். நார்மலாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் டென்ட் இருக்கும். அந்த டேங்கோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுனா உங்களோட கிளாரிட்டி வந்து ஃபிஷ்ஷஸோட ப்ராப்பரான கலர் உங்களுக்கு அது உள்ளே தான் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் அந்த க்ரீன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் தரும். ஸோ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது இந்த டேங்கை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நான் வந்து எனக்கு நல்ல ஒரு டேங்க் செட் பண்ணணும், நல்ல கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி டேங்க் போகலாம். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பேஸ்டிங் எதுவுமே தெரியாது, ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு. நார்மலாக நம்ம வாங்குகிற நார்மல் ஷாப்ஸில் வாங்குகிற டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டிங் வந்து இடகுடமாக பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படியே இந்த பஞ்சாமிரத்தை நாக்கில் நக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டிங் அடி கையிலேயே வந்து தடவி விடுவாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. அது ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், பட் நம்ம ஊரில் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து நல்லாயிருக்கும். டேங்க் வந்து எட்ஜஸ்லாம் ப்ராப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன டேங்க் வாங்கும்போது கூட உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாது, அந்த மாதிரி அந்த க்ளூலாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த டேங்க் நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பிகினர்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் வாங்கலாம், பட் உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோல்டட் டேங்க் இல்லை கர்வ் எட்ஜஸ் டேங்க், இந்த மாதிரி டேங்க்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி டேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம், பட் அதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் வந்து ஈஸியாக விழும். சும்மாவே விழுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் இதில் ஒரு 10 வாட்டி பண்ணும்போது ஒரு வாட்டி ஸ்க்ராச்சஸ் விழுதுன்னா அதில் ஒரு 5 வாட்டி ஈஸியாக விழுந்துடும். ஸோ அது ஒரு இஷ்யூஸ் தான் இருக்குது. அண்ட் தென் அது ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டேங்க் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு கிளாஸ் கிராக் ஆகி இருந்ததுன்னா இந்த கிளாஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். பட் அந்த மாதிரி உங்களுக்கு கர்வ் எட்ஜஸ் டேங்க்கில் அக்ரிலிக்லாம் வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் அதிலே பேஸ்ட் பண்ணணும், நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதில் அது ஒரு ட்ராபேக் இருக்குது. செகண்ட். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கிளாஸில் பண்ணுறது. நார்மல் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கடையிலையும் எல்லா அக்வேரியம் ஷாப்ஸ்லையும் அது ஈஸியாக கிடைக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். நான் வந்து எனக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க வந்து அதை ட்ரை பண்ணலாம், அதில் எந்த தப்புமே இல்லை.
பட் அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய டேங்காக வாங்கும்போது உங்களுக்கு தெரியாது, அந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் இந்த 2 எட்ஜஸ்மே ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு நமக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த பேஸ்டிங்லாம் தெரியும். பட் நீங்கள் ஒரு ஷாப்பில் போய் கேட்கும்போது நீங்கள் வந்து கேட்கலாம், எனக்கு வந்து ப்ராப்பராக பேஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்றது. அப்படி இல்லைன்னா ஒரு நியூ கிளாஸ் வந்து நீங்களே வாங்கி கொடுத்து பண்ண சொல்லலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாப் டேங்க் வாங்கலாமா இல்லை க்ளோஸ்டு டேங்க் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி. ஓப்பன் டாப்பில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, க்ளோஸ்டில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத நான் 1 by 1 சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்து கொஞ்சம் கம். ஸோ நீங்கள் ஒரு மரியாதையாக போயிடு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளான்டட் டேங்க் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் டாப் டேங்க் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன ரீசன்னா, பிளான்டட் டேங்க்கில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் ஐட்டம்ஸ். ஸோ ட்ரிஃப்ட்வுட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா சைஸ்லையும் கிடைக்குது. சம்டைம்ஸ் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வந்து உட் வந்து டேங்க்குக்கு வெளியிலே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ட்ரிஃப்ட்வுட் வந்து நான் இந்த டேங்க்கில் வைக்கிறேன்னா, ஸோ நான் இது பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்டோட இன்கேஸ் நாங்கள் கீழே கல்லுகளை வச்சுட்டோன்னா இந்த உட் வந்து கொஞ்சம் டேங்க் விட்டு வெளியில் இருக்குது. இன்னும் நான் சாயிலெலாம் போட்டேன்னா இந்த உட்டு இந்த அளவுக்கு வரது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாப் டேங்க் இருந்ததுன்னா பிளான்டட் டேங்க்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது. அண்ட் தென் பிளான்டட் டேங்க்குக்கு வர லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாப் டேங்க்குக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம், எல்லா லைட்ஸுமே வந்து ஓப்பன் டாப் டேங்க்கில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து உங்களோட வியூ பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது டேங்க் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் போய்டுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அது எடுத்துக்கும் டேங்க்கில். ஸோ உங்களுக்கு அந்த வியூ வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அந்த வியூலேயே வந்து இதோட இது முடியுது அப்படின்ற மாதிரி. பட் ஓப்பன் டாப் டேங்க்கில் உங்களுக்கு அந்த வியூ வந்து நல்லா வைடாக இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் அதில் ஒரு பிளான்டட் டேங்க் செட் பண்ணும்போது. க்ளோஸ்டு டேங்க்கில் பிளான்டட் டேங்க் செட் பண்ணவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. நான் என்னோட சேனல்லே வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், க்ளோஸ்டு டேங்க்லையும் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து க்ளோஸ்டு டேங்க் போகலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இப்போ இந்த மாதிரி ஒரு பெட்ஸ் இருக்குது, இல்லை அது போய் எதாவது டிஸ்டர்ப் பண்ணோம், இல்லை ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்து ஜம்ப் பண்ணோம் கண்டிப்பாக, அந்த மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அதனால் நான் க்ளோஸ்டு டேங்க் பண்ணுறேன்னா போகலாம். அண்ட் தென் எனக்கு நிறைய டஸ்ட் இருக்குது, ஸோ டேங்க்கில் வந்து நிறைய டஸ்ட் வந்து விழுந்துகிட்டே இருக்குது அப்படின்றவங்க வந்து க்ளோஸ்டு டேங்க் போகலாம். பட் அதுமாதிரி நீங்கள் க்ளோஸ்டு டேங்க் போகும்போது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதேமாதிரி க்ளோஸ்டு டேங்க் நீங்கள் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் டேங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வியூ கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அண்ட் தென் நீங்கள் அரோனா யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஃப்ளவரான் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் க்ளோஸ்டு டேங்க்ஸ் போகலாம். ஓப்பன் டாப் டேங்க் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இவ்வளோதான் இது ரெண்டுத்துக்குமே. இன்னொன்று அந்த க்ளோஸ்டு டேங்க்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபில்டர் எல்லாமே வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நம்ம எதாவது யூஸ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக அதில் ஏதாச்சும் நம்ம கட் பண்ணி ஒரு சில இன்கேஸ் நீங்கள் ஹேங் ஆன் ஃபில்டர் எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா பேக் சைட் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை கேனிஸ்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம எதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்பவுமே ஓப்பன் டாப் டேங்க் தான். பட் உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இந்த டேங்கை நான் எப்படி வாங்குறது, இதுக்கு ஒரு ஆன்லைன் லிங்க் கொடுங்க அப்படின்றத நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்குங்க கமெண்ட்ஸில். சிம்பிள், இது வந்து ஒரு கிளாஸ் ஐட்டம் அப்படின்றதுனால வந்து மோஸ்ட்லி யாருமே வந்து ஆன்லைனில் வந்து சேல் பண்ணுறதில்லை. ஏன்னா இது டோட்டலி ரிஸ்க். இப்போது இந்த டேங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1300க்கு இப்போ இருக்குது. இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு சென்னையில் கொளத்தூரில் 1300க்கு விற்கிறாங்க. இதை வந்து நான் வந்து ஷிப் பண்ணணும், ஐ மீன் ஃபார் வேலூருக்கு இல்லை மதுரைக்கு நான் அனுப்புகிறேன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து நான் உடன் பாக்ஸ் அடிக்கணும். உடன் பாக்ஸ் அடித்தோம்னா இதோட வெயிட்டும் சரி, சைஸ் எல்லாமே, டைமென்ஷன்ஸ் எல்லாமே அதிகமாகும். ஸோ காஸ்ட் வைஸ் இன்னும் அதிகமாகும். இன்னொன்று, இது அனுப்பும்போது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது யார் ரிஸ்க் எடுத்துக்கிறது அப்படின்ற மேட்டரும் வரும். ஏன்னா வந்து இப்போ சின்ன டேங்க்ன்ற போது பரவாயில்ல, ஒரு 2 feet டேங்க் 3 feet சைஸ்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 12,000 கிட்ட வந்துடும் உங்களுக்கு 3 feet டேங்க்லாம் இந்த மாதிரி அல்ட்ரா கிளியர் கிளாஸில் பண்ணும்போது. ஸோ 12 feet டேங்க் நான் ஷிப் பண்ணும்போது உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து யாரும் ஷாப்கீப்பர்ஸ் வந்து அது பண்ணுறதில்ல. இதனால தான் நிறைய பேர் ஆன்லைனில் லிங்க் கேட்கும்போது என்னால் கொடுக்க முடியல, ஏன்னா ஆன்லைனில் இல்லை, யாருமே வந்து சேல் பண்ணுறது இல்லை. செகண்ட் திங், இந்த டேங்க் எனக்கு வேணும், நான் எங்கே போய் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா சென்னை கொளத்தூரில் வந்து இது ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள்
ஷாப்பில் போய் நீங்கள் கேளுங்க. நான் ஷாப் நேம் சொல்ல விரும்பல, நீங்கள் போய் ஷாப்பில் போய் கேளுங்க. இன்கேஸ் அவங்களே வந்து உங்களுக்கு கைட் பண்ணிவிடுவாங்க, இந்த கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பிளான்ட் டேங்க் ஷாப்ஸில் போய் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைனா இப்போ எல்லாருமே வந்து இந்த அல்ட்ரா கிளியர் கிளாஸில் வந்து கஸ்டமேடாக பண்ணுற ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டேங்கை கம்பேர் பண்ணும்போது கஸ்டமேட் டேங்கோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கேட்குற சைஸில் இல்லை உங்களுக்கு என்ன இப்போ ஒரு கஸ்டமேட் டேங்க்னால் நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ அதில் பண்ணி தராங்க. பட் இந்த மாதிரி வந்து ரெடிமேடாக வர டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இந்த சைஸ் தான் அப்படின்ட்டு வருது. ஸோ இந்த டேங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 × 30 சென்டிமீட்டர் நம்ம நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கோம். பட் ஒரு 2 ஃபீட் டேங்க்னா இந்த ஸ்டாண்டர்டான சைஸ் தான், இந்த மாதிரி ஒரு 2 சைஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் கஸ்டமேட்லேயே இப்போ நிறைய பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்கள் ஊரில் வந்து இது கிடைக்கல, என்னால் வந்து சென்னையில் வந்து வாங்க முடியாது அப்படின்னா உங்கள் ஊரில் வந்து ஏதாச்சும் ஒரு கண்ணாடி கடை இருக்குன்னா அங்கே போய் கேளுங்க, எனக்கு வந்து கொஞ்சம் நியூ கிளாஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து தருவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். புது கிளாஸ் வாங்கிட்டு வந்து நீங்கள் அக்வேரியமில் வந்து நீங்கள் சைஸ் கேட்டுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்ணாடி கடையில் போய்ட்டு கிளாஸ் கட் பண்ணி நீங்களே எடுத்துகிட்டு வந்து தரலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷாப்லேயே சொல்லலாம், எனக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் வேணால் அல்ட்ரா கிளியர் போட்டு கொடுங்க, மீதி 3 சைடு வந்து எனக்கு அவ்வளோவா தேவையில்லை, பட் ஃப்ரண்ட்டில் நான் பார்க்கும்போது எனக்கு நல்ல கிளாரிட்டியாக இருக்கணும்னா அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ ஷாப்ஸில் வந்து நீங்கள் கேளுங்க. அண்ட் தென் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இதை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஷாப்கீப்பர்ஸ் எல்லாமே வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கடையில் வந்து கேளுங்க, நீங்கள் கேட்டால் தான் அவங்களுக்கும் தெரியும். ஸோ அப்போ தான் அவங்களும் வந்து எங்கே அவைலபிளாக இருக்கோ அங்கே வந்து வாங்கி உங்களுக்கு தரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேட்டு பாருங்கள். நான் ஒரு டேங்க் வாங்கிட்டேன், ஏதோ ஒரு டேங்க் அல்ட்ரா கிளியரோ இல்லை அக்ரிலிக்கில் வாங்குறனோ இல்லை நார்மல் கிளாஸ் வாங்குறனோ வாட் எவர், ஏதோ ஒரு டேங்க் நான் வாங்கிட்டேன். பட் நான் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? மெயின்டைன் இந்த மீன்ஸ் இந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட டேங்க் இல்லை, ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இது என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஒரு பீட்டா செட்டப் பண்ணி கொடுத்தேன். ஸோ இப்போ அவங்க வந்து இதை மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் வந்து இங்கே அந்த ஸ்கேல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்க நான் என்ன பண்ணணும், அதுதானே முக்கியம். நம்ம வந்து நிறைய டேங்க் வாங்குகிறோம், நிறைய செலவு பண்ணி டேங்க்ஸ் வாங்குகிறோம், அது மேட்ரு இல்லை. பட் அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்? வாட்டர் மட்டும் கிளியராக இருந்தால் போதுமா? டேங்க் வந்து மெயின்டைன் பண்ணோம்ல. நிறைய பேர் வந்து டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அழகாக இருக்கும், நல்லா செட் பண்ணியிருப்பாங்க, பட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்கேல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் 1 by 1 சொல்ல போகிறேன். என்ன தப்பு வந்து நம்ம பண்ணுறோம், எதனால் இது ஆகுது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹாட் வாட்டர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிடிஎஸ் வந்து செக் பண்ணணும் கண்டிப்பாக. அப்படி இல்லைனா போர் வாட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா போர் வாட்டர் மோஸ்ட்லி வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு 800 டிடிஎஸ் மேலே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால சால்ட் வந்து அதில் ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம். அப்போ நான் வேறு என்ன யூஸ் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களால் முடியும் அப்படின்னா கேன் வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம், மினரல் வாட்டர். இனிஷியல் ஸ்டேஜில் மட்டும் அதை நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக ஆகும். அண்ட் தென் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது ஒரு கேன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட சைஸ் ஆஃப் த டேங்க். அப்படி இல்லை அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் கேன் வாட்டரில் வந்து ஃபில் பண்ணிடலாம். அண்ட் தென் எவ்ரி டைம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது மெட்ரோ வாட்டர் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம பம்ப் அடித்து அந்த வாட்டர் வருதுல, அந்த மெட்ரோ வாட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்டர் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு 2 days இல்லை 3 days பேக்கே வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற குளோரினும் போயிடும். அண்ட் தென் இந்த மாதிரி சால்ட் ஃபார்மேஷனும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஆகாது. ஸோ இந்த ஒரு இதில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களோட வாட்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். போர் வாட்டரை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இந்த மாதிரி ஈஸியாக ஃபார்ம் ஆகும்னா வாட்டர் வந்து எப்போது டிக்ரீஸ் ஆகுதோ, அதாவது எவாப்ரேட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்ட் வந்து அந்த கிளாஸில் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து இந்த டேங்க் வந்து நம்ம டாப் அப் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ டாப் அப் பண்ணுறது அப்படின்றது வந்து நீங்கள் அப்படியே ஒரு குடம் இல்லை அப்படியே லிட்டராக ஊற்ற போகிறதுலாம் இல்லை. ஒரு நாளைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் சைஸ் வந்து தண்ணி வந்து ட்ரைன் ஆகும். இந்த மாதிரி டேங்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 லிட்டர் தண்ணி தான் வந்து கம்மியாகும். எங்களை ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் கம்மியாகும். ஸோ நீங்கள் மார்னிங் எழுந்ததுக்கப்புறம்
டெய்லி வாட்டர் மட்டும் ஃபில் பண்ணிடலாம். அது உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, கொஞ்சம் நேரம் தான் ஆகும்ல, ஜஸ்ட் ஒரு 1 minute ஆகுமா, ஜஸ்ட் வந்து நீங்கள் போர் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அது பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை ஒரு காட்டன் மாதிரி எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இந்த கார்னர் மட்டும் அப்படியே வைப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த சால்ட் வந்து கம்மியாகும் போது லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 1 நிமிஷம் டெய்லி நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சால்ட் ஃபார்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம், வராது மோஸ்ட்லி. இல்லை நான் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக சபினா போட்டு தான் தேய்ப்பேனா, அது உங்களோட இஷ்டம். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் வந்து எப்படி எவாப்ரேட் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா, நம்ம கூலிங் ஃபேன் ஏதாச்சும் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். ஸோ கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வாட்டர் எவாப்ரேட் ஆகும், அது எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டர்னல் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்காக அந்த பபுள்ஸ் வரதுக்காக வந்து ஆக்சிஜன் டியூப் தனியாக வச்சு ப்ரெஷராக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பபுள்ஸ்லாம் போயிட்டு அப்படியே செதறும், மேலே போயிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி செதறும் போது அந்த தண்ணிலாம் போய் கிளாஸ்லாம் போய் அப்படியே சுற்றி அப்படியே ஒட்டிக்கிட்டு என்ன ஆகணும், அப்படியே சால்ட் வந்து ஃபார்ம் பண்ணி விட்டுரும். ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டேங்க்கில் வந்து ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாகும், ரொம்பலாம் கம்மியாகாது, ஓரளவு கம்மியாகும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருக்கேன், உங்கள் டேங்க்குக்கு என்னவோ அதுக்கேற்ற ஃபிஷ்ஷஸ் போடுங்கன்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ஃபிஷ்ஷஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சிஜன் லெவல் கொடுக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. ஈவன் கோல்டு ஃபிஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் லைட்டாக கொடுத்தாலே போதும். நீங்கள் நிறைய அப்படியே கீழே வந்து ஃபுல்லாக வந்து ஆக்சிஜனாக வச்சுட்டு மேலே வந்து தண்ணியை ஃபுல்லாக அப்படியே செதற விட்டுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஸ்கேல் ஃபார்மேஷன் கண்டிப்பாக நடக்கும். மூணாவது வந்து ஒரு மார்க்கிங் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் டேங்க்கில். ஏன்னா க்ளோஸ்டு டேங்க் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். அது என்ன ஆகும்னா இது வரைக்கும் உங்களோட டேங்க் வந்து மறைச்சிடும் ஃப்ரண்ட்லலாம். ஸோ நீங்கள் மேலே என்ன நடக்குதுன்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு மார்க்கிங் மாதிரி வச்சுட்டு அது வரைக்கும் நான் கண்டிப்பாக வாட்டர் லெவல் வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் டெய்லி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. க்ளோஸ்டு டேங்க்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா வீடு மாதிரி இருக்கும், எல்லாருமே அப்படி தானே வாங்குவோம், நானும் அப்படி தான் வாங்கியிருக்கேன் சின்ன வயசில். ஸோ அதை எடுத்துட்டு அது எடுக்கிறதுன்றதே கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். பட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட டேங்க் நல்லாயிருக்கும். நாளைக்கு நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சானாலும் அந்த டேங்க் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். என்னோடய டேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி ஒரு 3 years கிட்ட ஆகுது, இதெல்லாம் 2 years கிட்ட ஆகுது. இதெல்லாம் ஸ்கேல் ஃபார்மேஷனே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ட்ரெயினே இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து அந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் வந்து இருக்குது. பட் ஓகே, நான் இப்போ லைட்டாக தொடச்சினா போய்டும். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 weeks நான் வந்து வாட்டர் சேஞ்ச் எதுவுமே பண்ணல. ஸோ வாட்டர் வந்து ட்ரெயினே இருக்குது. பட் நான் இப்போ ஊற்றிட்டு லைட்டாக நான் தொடச்சினா போய்டும், அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்று, பிளானட் டேங்க் யூஸ் பண்ணுறாங்க வந்து இந்த சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வாட்டர் வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகும், எவாப்ரேட் ஆகும். மோஸ்ட்லி வாட்டர் சர்ஃபேஸில் நிறைய வந்து ஒரு வைப்ரேஷன் மாதிரி இருக்குன்னு வைங்களேன், அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஆடுது அப்படின்னும் போது வாட்டர் வந்து ஈஸியாக எவாப்ரேட் ஆகும். அதனால தான் நீங்கள் கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணும்போதோ இல்லை நிறைய வந்து ஃபோர்ஸாக வந்து ஃபில்டர்ஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் வந்து சீக்கிரமாக வந்து ட்ரெயின் ஆகும். பட் சிம்பிள் தான், டெய்லி வந்து அதை அப்டேட் ரீஃபில் பண்ணிகிட்டே இருங்க, இது பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கோட டாப் வரைக்கும் பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் டேங்க் கீழே எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காட்டன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் பஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேங்க் வந்து எப்பவுமே பார்க்குறது கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் அந்த பஞ்சு எடுத்துகிட்டு போய் டேங்க்கில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் வந்து அந்த க்ரீன் ஆல்கேஸ் எதாவது இருந்ததுன்னா தெரியும், எல்லோ கலரில் வந்து லைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும், அதை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ நீங்கள் காட்டன் வச்சு லைட்டாக வைப் பண்ணிடலாம் வீக்லி ஒன்ஸ். அப்படி இல்லை கொஞ்சம் அது ஹார்டாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காட்ச் ப்ரைட் இருக்குது பார்த்தீங்களா, நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். பட் இதுவும் நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்காட்ச் ப்ரைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேங்கோட பாட்டம் வரைக்கும் எப்பயுமே எடுத்துகிட்டு போகாதீங்க, அதே மாதிரி ரொம்ப கார்னர் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா இதில் வந்து நல்ல ஒரு ஹார்டாக இருக்கும்ல இது. ஸோ இது வந்து பேஸ்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன் திங், இது ஏதாச்சும் உங்களுக்கு ஹார்ட் ஸ்டெயின் இருந்ததுன்னா எடுத்துரும். பட் பேஸ்ட்டுக்கு ரொம்ப கார்னர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பேஸ்ட்டும் அது வந்து எடுத்துரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமாக நீங்கள் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, கீழே வந்து நம்ம கிரேவல்ஸ் போட்டிருப்போம். பிளானட் டேங்க்ல வந்து மோஸ்ட்லி ரொம்ப நைஸாக போட்டிருப்பாங்க. சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கீழே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அந்த சாண்டெலாம் நீங்கள் வந்து இப்படி க்ளீன் பண்ணும்போது அந்த சாண்ட் வந்து இதில் வந்து மாட்டிக்கும். ஸோ அது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இதில் போய் மாட்டிக்கும். அகைன் அப்படி மேலே இழுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும் டேங்க்கில். ஸோ இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா ரொம்ப இது வந்து கீழே கொண்டு போகாதீங்க. மேலோட்டமாக, அதாவது சாண்டில் படாத மாதிரி மேலே மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, கார்னர் எடுத்துகிட்டு போகாதீங்க.
அப்போ நான் கீழே எப்படிடா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும்ல. அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு சில டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேடோட வரும். இது ஸ்க்ராப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் இப்படி ஓரளவு கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டு உங்களோட டேங்க்கில் இருக்கிற அந்த ஆல்கேஷிஸோ இல்லை அழுக்கோ வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அக்வேரியம் பர்பஸ்க்குன்னு வர ஒரு டூல் இது. இது வந்து நம்ம வீட்லேயே வந்து இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்காக இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. ஒரு சின்ன டேங்க் இருக்குது, ஒரு ஹைட் வந்து ஒரு உங்கள் கை போகிற அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நினச்சி பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப பெரிய டேங்காக இருக்குது, இல்லை கை போக முடியாத இடம்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அகெயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கார்னர்ஸ் போகக்கூடாது. ஏன்னா இதில் வந்து பிளேட் கொடுத்துருக்கிறதுனால அந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கம் வந்து அது எடுத்துடும், க்ளூ வந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 டூல் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த டூலும் இல்லை, பட் நான் வந்து கீழே வந்து நிறைய டஸ்ட் இருக்குது, நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண முடியாத ஒரு கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட உங்களோட டேங்க் வந்து பாட்டமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு பிளான்டட் டேங்க் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயிலில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு டூல். நீங்களும் யூஸ் பண்ணுங்களேன், நல்லா தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 இது சொல்லிட்டேன். டாப் போர்ஷன் சொல்லிட்டேன், மிடில் எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டேன், பாட்டம் எப்படி வந்து சேஃபாக வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டேன். பட் கார்னர்ஸ் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ். ஸோ இந்த டூத் ப்ரஷ் வந்து போதும். இது நீங்கள் யூஸ்டு ப்ரஷ் இருந்தால் கூட பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா, ஏன்னா யூஸ்டு ப்ரஷ் வந்து லைட்டாக எங்கெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும்ல. ஸோ எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புது ப்ரஷ் கூட வாங்கிக்கோங்களேன். ஒரு 25 ரூபா 30 ரூபா இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் கார்னர்ஸ் வந்து இது பண்ணலாம். இது ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் வேறு ஏதாச்சும் நீங்கள் ஹுட் ஏதாவது வச்சுருக்கோம், உங்களுக்கு கை போக முடியலன்னா இன்கேஸ் இந்த டூலே சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இது கூட வச்சு யூஸ் பண்ணலாம். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் மாற்றி மாற்றி எதாவது 4 யூஸ் பண்ணலாம். இந்த 4 டூல்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டூல் உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் தரேன், அந்த லிங்க்கில் போய் வாங்கிக்கோங்க. இன்கேஸ் இல்லை எனக்கு இருக்கிறத வச்சே நான் பண்ணலான்னா இந்த 3 டூல் இருக்குது, இதுவே போதும். ஸோ நான் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த குட்டி குட்டி விஷயத்தை வச்சு எப்படி பண்ணலாம், எப்படி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இதுவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேங்க் உள்ளே எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். டேங்க்குக்கு வெளியில் வந்து என்ன மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க் வெளியில் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரேயாக இருக்கும், எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி வந்து இது எல்லாருமே நம்ம வந்து தொடச்சிடுவோம். ஸோ எப்பயும் வந்து ஒரு 3 சைடுமே வந்து நீங்கள் துடைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் கோலின் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்க. பட் அது யூஸ் பண்ணும்போது மேக் ஷூர் நீங்கள் வந்து தண்ணியில் வந்து அது விழாமல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூவில் அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வைப் பண்ண க்ளீன் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டேங்க்கும் வந்து எப்பவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேங்க் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேங்க் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்குது, என்ன மாதிரி யார் வந்து என்ன மாதிரி டேங்க் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து லைட்டாக நம்ம வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து டேங்க்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து சேல் பண்ணுறது இல்லை அப்படின்றதையும் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இன்கேஸ் யாராச்சும் ஃபியூச்சரில் வந்து டேங்க்ஸ் ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா அப்படின்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டேங்க்கை வந்து உள்ளே எப்படி மெயின்டைன் பண்ணலாம், வெளியில் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், என்னென்ன லேயர்ஸில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், வீட்டில் இருக்கிற டூல்ஸே வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தேன். கைஸ், இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் இல்லை நிறைய குட்டி குட்டி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதில் என்னோட கேலரியில் நடக்கிற ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எதாவது கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானே அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாய்.